வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனையில் மார்ச் 20 இன்றைய சிந்தனை தலைப்பு தவத்தின் பயன்கள் 10. அதாவது 10 விதமான பயன்கள் நாம் தவம் செய்வதன் மூலமாக கிடைக்கிறது என்ற ஒரு தலைப்பில் தான் இன்றைய சிந்தனையை நம்ம துவக்கிறோம். இப்போ தவம் என்றால் என்ன, சிந்தனை என்றால் என்ன, பயன்கள் என்றால் என்ன, இதுதான். இப்போ தவம் என்றால் தன்னை அறிதலே தவம். தன்னை அறிதல்னு சொல்லும்போது உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு, அந்த அறிவே தெய்வமாக இருந்து இயக்கி காத்தும் முடித்தும் வைக்கின்றது. இயக்குவது அறிவு, இயங்குவது உயிர், உணர்வது உடல். இப்போது அந்த உணர்த்தக்கூடிய விஷயங்களை அந்த உடல் என்ற புலன்கள் மூலமாக உணர்த்தும் போது கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் தான் அது உணர்தல் என்ற முறையில் மனமாகவும் செயல்படுது. இப்போ அந்த வகையில் மனதை உடையவன் மனிதன். மனிதன்தான் மனம், மனம்தான் மனிதன். இப்போது மனதை பற்றி அறிந்து கொள்கிறோம். அவனுடைய செயல்பாடு என்ன? மனம் என்பது ஒரு பொருளா? இல்லவே இல்லை. அனுபவங்களுடன் கூடிய ஜீவகாந்த அலையத்தான் மனம்னு சொல்கிறோம். அது உச்சி முதல் பாதம் வரை இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அலை இயக்கம்தான். எல்லாத்துக்குமே ஒரு மையம் இருக்குது, மூலாதாரங்கிற இடம். எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறது, மூலத்துக்கே ஆதாரமாக இருக்கிறது. ஆதியாக இருந்ததுடைய ஒரு பகுதி அங்கே இருக்கிறனால தான் அதை மூலாதாரம்னு சொல்கிறோம். ஆதி, அனாதி, வெட்டவெளி, சூன்யம், இறைநிலை, பாழ் என எத்தனையோ பேர்கள் அழைக்கப்படுவது நமக்குள்ளும் புறமுமாக இருந்து இயக்கி காத்து முடித்தும் வைக்கின்றது என்ற உண்மைகளை அறியும் போது தான் தன்னை அறியலாம். இந்த உடல் தான் நான் என்று தவறாக கருதி கொண்டு இருக்கிற வரைக்கும் உலகியல் சார்ந்த விஷயங்களில் மனம் மாட்டிக்கிறது. அப்போ பற்று கொள்ளுது, எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், இப்படி தான் இருக்கும். இப்போ தவம் செய்ய 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 மனம் விரிகிறது. இதுவரைக்கும் எல்லகட்டி இந்த உடல் தான் நான் என்று தவறாக கருதி கொண்டிருந்ததுனால இந்த உடலை சார்ந்த சேர்ந்த பொருள்கள் மீது பற்று, மக்கள் பேரில் பாசம் இப்படியே இருந்தது. ஏதோ 10,000 வருஷத்துக்கு இங்கே இருக்க போகிற மாதிரி, இருக்க போகிற நாட்கள் மிக குறைவு. அந்த பிறவியின் நோக்கமே இறைநிலையின் ஒரு பகுதியாக நான் இருக்கிறேங்கிறத உணர்ந்து கொள்ளும்போது எல்லாருக்குள்ளரையும், எல்லா மனிதருக்குள்ளரையும் அதன் நிலை தான். எல்லா ஜீவன்லேயும் இருக்குது மனமாக, ஜடப்பொருளில் அதன் தன்மையாக இருக்குது. இதை உணர்ந்து கொண்டு செயல் விளைவு நியதிங்கிறதையும் தெரிந்து கொண்டாங்கன்னா மனம் விரியும் போது ஏற்படக்கூடிய நலன்கள் என்னென்னு பார்த்தா, மன விரிவுனா சும்மா மனம் விரிஞ்சிட்டா பத்தாது. அந்த விரிவினால் எவ்வளவு பெனிஃபிட்ஸ் ஏற்படுதுங்கிறத ஆத்மானுவமாக உணர்ந்து நம்முடைய குருமகான் சொல்கிறார். ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே ஆழமாக பதிந்துவிடும். நன்று என்று கண்டபடி செயல்களாற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதுவே தவமாகும் என்று தவத்துக்கு ஒரு டெஃபனிஷன், ஒரு விளக்கம் கொடுக்குறார் மகர்ஷி. இப்போ அந்த வகையில் ஒன்றி ஒன்றி நிற்கும்போது உயிர் மேல் மனம் செலுத்துதல்ங்கும் போது தான் அந்த மனம் விரிவடையும். அப்படி மனம் விரிவடையும் போது மன ஓர்மை கிட்டினா தான் விரிவடைய முடியும். ஒருமுகப்படுத்துதல், அது ஆங்கிலத்தில் கான்சன்ட்ரேஷன்பாங்க. இப்போ பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுக்கும்போதே அதை கரெக்டாக அத்தனையும் அப்படியே உள்வாங்கிற திறன் இருக்குமே, ஆனால் அப்படியே பிரதிபலிக்கவும் முடியும். ஆனால் அப்படி முடியலை. ஏன்னா வேவரிங் மைண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மனமானது அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறதா, அது இது எதோ வந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். அப்போ ஆசிரியர் பாடம் நடத்துறது உள்வாங்கவே முடியாது. இப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னா அன்றைக்கு மாணவ பருவம், அதன் பிறகு நம்ம வாழ்நாள் முழுவதும் எத்தனையோ செயல்களில் ஈடுபடுறோம்னா அதுலேயே மனம் ஒன்றி செய்யணும்னா அதுக்கு ஒரு பழக்கம் வேணும் மனதுக்கு. அதுக்கு தான் தவம் செய்யணுங்கிறார் மகரிஷி.
எந்த தவத்தை எந்த செயலை நம்ம செஞ்சோம்னாலும் இந்த தவத்தில் மன ஊர்மைன்னு கிடைக்கிறனால அறிவு கூர்மை பெறுது. அறிவு கூர்மை பெறும்போது செயல்களில் சீர்மை ஏற்படுது. இப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும்? நேர்மையாக இருக்கும், எதிர்பார்ப்பு ஏமாற்றமின்றி. அதுக்கு தான் இறை உணர்வாளர்களாக மாறிடுறாங்க தவம் செய்ய 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 செய்ய. இப்போ அவருடைய கருமையும் தூய்மையாகுது. கருமையும் களங்கமாக இருக்குங்கிறது தெரியாமையே மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். தெய்வமே நானுமாக ஆகியிருக்கிறதுங்கிற அந்த உணர்வு நிலை மனவிரிவின் மூலமாக கிடைச்சி செய்யக்கூடிய செயல்கள்லாம் எந்த இடத்துலையும் இனி பழி புரியாத தகமையும் ஏற்கனவே செய்த பழிச்செயல் பதிவுடைய விளைவுகளை எதிர்கொள்ளக்கூடிய திறனையும் வளர்த்து கொள்கிறதுனால அங்கே கருமையமும் தூய்மையாகுது. எதிர்கால சந்ததியினர்கள் நல்லவர்கள் வல்லவர்களாக ஆகிறாங்க. இத்தனையும் இந்த மன விரிவின் மூலமாக தான் கிடைக்கும். அறநெறி சார்ந்து வாழ்கிறாங்க தவம் பண்ணுறவங்க. தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசை வயப்பட்டுனார் வள்ளுவர். இப்போ தவம் செய்ய தன்னை அறிய இறைநிலையே நானுமாக ஆகியிருக்கிறதுங்கிற அந்த உணர்வு நிலை கிட்டும்போது எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்காமையும் துன்பப்படுறவங்களுக்கு நம்மால் இயன்ற அளவுக்கு அந்த துன்பத்தை நீக்கணுங்கிற உயிருடைய எழுச்சி, அதுதான் தெய்வீக பண்பு. அது வெளிப்பட தொடங்கிடும். மனிதன் மாமனிதனாக உயரணும்னா தவம் செய்யணுங்கிறார் மகரிஷி. மாமனித நிலை அப்படின்னாக்க அதுதான் தெய்வீகத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய நிலை. அதை ஒரு சமயம் மகரிஷி சொல்கிறாங்க, அதைத்தான் மாமனிதருங்கிறது தான் பெரும் ஆள் அப்படிம்பாங்க. பெருமாள், கடவுளுக்கே பேர் பெருமாள், பெரிய ஆள். அதை விட பெரிய ஆள் கிடையாதுங்கிறதுக்காக தான் பெருமாள் வைப்பாங்க. ஒரு ஐயா வேலை கேட்டு ஒரு முதலாளிகிட்ட வந்தார். ஐயா, எனக்கு வேலை போட்டு கொடுக்கணும், எனக்கு இன்னென்ன வேலையெல்லாம் செய்ய தெரியும் அப்படின்னு ஒரு உருக்கமாக வேண்டிக்கிட்டார். அந்த முதலாளி, சரிப்பா அதெல்லாம் சரித்தான், இங்கே வேலை இருக்குது, வேலை கொடுக்கலாம், உன் பேர் என்னன்னு கேட்டார். என் பேர் பெருமாளுங்க அப்படின்னா. போயிட்டு நாளைக்கு வாப்பா போ அப்படின்ட்டார். என்ன அப்படின்னா, இந்த ஆளுக்கு தன்முனைப்பு, இந்த முதலாளிக்கு தான் பெரிய ஆள், மற்றவங்க யாரும் பெரிய ஆளாக இருக்கக்கூடாது. அதனால் போய் போப்பா அப்படின்ட்டான். சரி, மறுநாள் எப்படி இங்கே வர்றது, பேரை மாற்றி வச்சுட்டு வாப்பா அப்படின்ட்டார். ஓஹோ, நம்ம பேர் இவருக்கு பிடிக்கல அப்படின்னு அதனால தான் நாளைக்கு வர சொல்கிறாருன்னு இந்த வேலை கேட்டு வந்தவர் வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் வர்றார். ஐயா, எனக்கு இன்னையிலேருந்து வேலை கொடுக்குறீங்களா? அதுக்கென்ன வேலை கொடுத்துட்டா போகுது, பேரை மாற்றி வச்சுட்டு வச்சியா? என்ன பேருப்பா? பெத்த பெருமாளுங்க. நானும் பெரிய பெருமாள். அவன் பெருமாளுங்கிறதவே அவனால் ஏற்றுக்க முடியல. இல்லை, பெத்த பெருமாள்னு சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லின உடனே எல்லாரும் சிரிப்பாங்க. ஆசிரியர் பேச்சு, பிரம்மஞான பேச்சில் மகிழ்ச்சி இந்த விளக்கத்தை கொடுவார். பெரும் ஆள் அப்படின்னா அதான் மகானுபவான் அப்படிலாம் சொல்லுவாங்க. மாமனிதர், மற்றவர்களுக்காக வாழ்பவர்கள். தனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்கிறவங்களுடைய வாழ்க்கையை தான் முன்னோடியாக எடுத்துக்குவாங்க பின்னாடி வர்றவங்க. அவங்க வாழ்க்கையில் அமைதி, எவ்வளவு பொருள், எவ்வளவு புகழ், எவ்வளவு செல்வாக்கு, எவ்வளவு புலனின்பம் எவ்வளவு இருந்தாலும் கருமையும் தூய்மையாகலைங்க போது அங்கே நிறைவுங்கிறதே இருக்காது எந்த மனிதர்கிட்டையும். இப்போ அந்த மன நிறைவு ஏற்படும் போது தான் மகிழ்ச்சிங்கிறதும் மலர்ச்சிங்கிறதும் மற்றவர்களுக்கு உதவணுங்கிற ஒரு தன்மையும், தன்னை சரியான முறையில் நிர்வகித்து பராமரிச்சுக்கிட்டே மற்றவர்களையும் பராமரிக்கக்கூடிய தன்மையும் வெளிப்படும். அதுதான் இறையுணர்வு நிலை. அறநெறி சார்ந்து வாழ ஆரம்பிக்கிறான் தவம் பண்ணுறவன். அந்த இறையுணர்வு ஆட்டோமேட்டிக்காக இயல்பாகவே அவனையும் உயர்த்தும், தவம் செய்கிறவனையும் உயர்த்தும், அவன் கூட இருக்கிறவங்களையும் உயர்த்தும். அவ்வளவு பயன்கள் இருக்கக்கூடியது அந்த தவம் என்ற ஒரு நிலைங்கிறார். கர்ம யோகியாக மாறிடுவாங்களாம். கடமையை செஞ்சு பலனை எதிர்பாராமல் தங்களுடைய கடமைகளை கடமைக்காக செய்யக்கூடிய ஒரு திறன் வரும்போது அவர்கள் சார்ந்த குடும்பம் அமைதி பெறுகிறது. தனி மனித அமைதி என்பது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பலரும் சேர்ந்து ஒத்துழைச்சு ஒருத்தருக்கொருத்தர் ஒத்தாசையாக இன்ப துன்பத்தை பகிர்ந்துக்கிட்டு வாழக்கூடிய ஒரு அமைப்பை நம்ம குடும்பம்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஒரு நபர் என்ன, பெற்றோர் தவம் பிள்ளைகள் நலம், பிள்ளைகள் தவம் பெற்றோர் நலம் என்று நம்ம குருமகான் குறிப்பிடுவார்.
அதுபோல் அங்கே ஒரு குடும்பத்தில் ஒவ்வொருத்தருடைய கர்மயமும் தூய்மையாகும்போது அத்தனை பேரும் ஒத்திசைவோடு வாழ்வாங்க, அந்த குடும்பம் அமைதியாக இருக்கும். அப்படி பல குடும்பங்கள் இணைஞ்சது தான் சமுதாயங்கிற அமைப்பும் அமைதியாகும். இப்போ சமுதாயங்கிறது தான் உலக மக்கள் அனைவருமே அமைதியாக வாழ முடியும். இப்போ அந்த வகையில் தான் தவம் செய்ய 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 இறைநிலையே நானுமாக ஆகியிருக்கிறதுங்கிற உணர்வு நிலையில் தன்னுடைய வாழ்க்கைக்காக பிறரை துன்புறுத்தாமலையும் கர்மவினை பதிவுகளின் காரணமாக நம் கண் முன்னாடி எவரேனும் துன்பப்படுறாங்கன்னா அந்த துன்பத்தை நீக்கணுங்கிற எண்ணெய் எழுச்சி இயல்பாகவே வெளிப்பட தொடங்கிறோம். அவர்கள் தான் தவசிகள்னு சொல்லக்கூடியவங்க, அவங்க தான் மகான்கள் என்று சொல்லப்படுபவர்கள். அந்த மகான்கள் என்பவர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களை நாங்கள் எப்படி அடையாளம் தெரிந்து கொள்வது என்று ஒரு முறை சுவாமி விவேகானந்தர்கிட்ட கேட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, உணர்ந்ததை உணர்ந்தவாறு மற்றவர்களுக்கு உணர்த்துவதில் தயக்கம் காட்ட மாட்டார்கள். அதுதான் நம்முடைய குருமகான் வேதாத்ரி மகரிஷியும், நான் உணர்ந்ததை உணர்ந்தவாறு உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய இதாக்கிக் கொள்ளுங்கள். நான் 10 வகையான நன்மைகளை அனுபவித்தேன் தவம் செய்து, நீங்களும் அதுபோல் நன்மைகளை அனுபவிக்கலாம். மற்றவர்களை அனுபவிக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்க முடியும் என்றெல்லாம் நமக்கு சொல்கிறார். அதே போல் தான் உணர்ந்ததை மற்றவர்களுக்கு உணர்த்துவதில் எந்தவித தயக்கமும் காட்ட மாட்டார்கள், யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படவும் மாட்டார்கள். தான் வாழும் காலத்திற்கு அப்பாலாக சிந்திக்கக்கூடியவர்கள் தான் மாமனிதர்கள். தவசிகை எப்படி இருப்பாங்கன்னா, நம்ம வாழ்கிற காலத்தில் நான் காலையில் இட்லி தின்னோம், மத்தியானம் சோறு கிடைக்குமா, என்ன குழம்பு வச்சுருப்பாங்க, என்ன காய் வச்சுருப்பாங்க, இப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறது மிருகநிலை வாழ்க்கை தான். அன்றைய பொழுது அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுங்கிறது அது அன்னமய மனோமய கோஷத்தோடு நிற்கும் இந்த மனம். ஆனால் தான் வாழ்கிற காலத்துக்கு அப்பாலாக சிந்திக்கக்கூடியவர்கள் தான் மாமனிதர்கள்ன்றார் சுவாமி விவேகானந்தர். இப்போ வேதாத்ரி மகரிஷி அப்படி தான் நினச்சார். உலகம் சுற்றி என்னைக்கு கடைசியாக நிற்க போகுதோ அன்னைக்கு வாழக்கூடிய மனிதனும் உடல் உயிர் மனம் இந்த 3 வச்சு தான் வாழ்க்கையை ஓட்டணும். அந்த 3 சரியான முறையில் நிர்வகிக்க பராமரிக்க பயன்படுத்துறதுக்கு மனவளக்கில் யோக பயிற்சிகளை உருவாக்கி கொடுத்துட்டார். இப்போ தான் வாழும் காலத்திற்கு அப்பாலாக சிந்திக்கக்கூடியவர்கள் மகான்கள்னு சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி நம்முடைய குருமகானும் தனக்காக மட்டும் தான் நல்லா இருக்கணும்னு மட்டும் நினைக்காம, தன்னுடைய குடும்பம் மட்டும் அமைதியாக இருக்கணும்னு நினைக்காம, உலகத்துக்கே இந்த தான் கற்றுக்கொண்ட வித்தைகளை, தான் தெரிந்து கொண்ட உணர்ந்து கொண்ட விஷயங்களை எல்லாம் மனவளக்கில் யோக பயிற்சியாக்கி கொடுத்துருக்கார். இதுக்கெல்லாம் காரணம் அந்த மனவிரிவு. தவம் செய்யும்போது தான் மனம் விரியும். அந்த மனவிரிவுக்கு கூட பங்கஜ முத்திரைன்னு ஒரு முத்திரை சொல்லுவாங்க. அந்த பங்கஜ முத்திரையை வைக்கும்போது கைகள் எந்த அளவுக்கு அந்த விரல்கள் விரியப்படுதோ அந்த அளவுக்கு அவங்க மன விரிவு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுபோல் சித்தர் பெருமக்கள் இந்த முத்திரைகளை பண்ணும்போதும் கூட தவத்தோடு சேர்ந்து இந்த முத்திரைகள் மூலமாகவும் மனவிரிவுக்கான சில செயல்பாடுகளை கொடுக்குறாங்க. அதுபோல் ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீக பண்பு வெளிப்படும் போது அவர்கள் தான் மனிதர்களாக உயர முடியும். அப்போ அதுக்கெல்லாம் இந்த 10 வகையான நன்மைகள்னு மகரிஷி சொல்லியிருக்காருனாக்க அது ஒரு சுருக்கமாக தான் சொல்லியிருக்கார், 10 வகையான நன்மைகள். ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்களை இதுவரைக்கும் அனுபவித்தோமோ அந்த கஷ்டமெல்லாம் இல்லாமல், கஷ்டத்தையே கஷ்டமாக நினைக்காம, துன்பத்தை துன்பமாக நினைக்காம, இது ஒரு நிகழ்வு, எல்லாமே நிகழ்வு, இதுவும் கடந்து போகுங்கிற முறையில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன். கீதையில் சொன்ன மாதிரி எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டு இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடந்து கொண்டு இருக்கிறது, இனி நடக்க இருப்பதும் நன்றாகவே நடக்கும்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கிடைக்கும். மனவிரிவு. அந்த மனவிரிவுக்காக தான் மன வளக்கலை யோக பயிற்சியில் முறையாக அத்தனை பயிற்சி முறைகளை நமக்கு குருமகான் வடிவமைச்சு கொடுத்துருக்கார். எனவே அவர் சொல்லக்கூடிய அந்த நன்மைகளை பூரா நம்ம பெறணும்னா நம்ம பெற்றுக்கொண்ட எடுத்துக்கொண்ட பயிற்சிகளை தொடர்ந்து விடாமல் செய்து வருவதன் மூலமாக அந்த செயலுக்கான விளைவு இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களாக இல்லாமல் இனிமையாக நம்ம வாழலாம். மற்றவர்களோட நட்பு இணக்கத்தோட நீடிக்கக்கூடிய வகையிலையும் நம்ம வாழ முடியும் என்பதை தான் இன்றைய சிந்தனையில் மகரிஷி நமக்கு தெரிவிக்கிறார். மேலும் சிந்திப்போம், தெளிவு பெறுவோம். வாழ்க வளமுடன்.